மோகனூரில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தந்தை மகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தொடர்பாக விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் சரவணன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் கிடாரத்தை சார்ந்த சிவசுப்பிரமணியன் தனது மகன் மற்றும் மகனுடன் பழனி கோவில் சென்றுவிட்டு மோகனூர் திரும்பி இருசக்கர வாகனத்தில் வரும்போது விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அவரது 15 வயது மகன் கார்த்திகேயன் படுகாயலுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான மோட்டாம்பட்டி, தும்பை, பாச்சேரி, பாலப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் மணல் கொள்ளையில் மர்ம நபர்கள் ஈடுபடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆறு மற்றும் ஓடைகளில் இதுபோன்று நடைபெறும் மணல் கொள்ளையால் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இந்தியாவின் நாகதோஷத்திற்கு பரிகார ஸ்தலமாக விளங்கும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு நாகராஜா கோயிலில் இந்த ஆண்டிற்கான தைத்தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மூலவர் நாகராஜருக்கு சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட கொடியை கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து தந்திரிகள் கொடியேற்றம் செய்து வைத்த நிலையில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓம்பலூர் அருகே கரிசல்பட்டி கண்ணடி மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி அம்மனின் சக்தி ஊர்வலம் 18பட்டி கிராமத்திற்கு நடைபாதையாக செல்வது விமர்சையாக நடைபெற்றது. முத்துநாயக்கன்பட்டி அருகே காட்டு தெருவுக்கு சென்ற கண்ணடி மாரியம்மனை 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சாலை நெடுகிலும் பல வண்ண மலர்களால் பூக்கோளம் மற்றும் மாக்கோளம் போட்டு வரவேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற என்ஐஏ சோதனையில் பாபா ஃபக்ருதீன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாபா ஃபக்ருதீன் வீட்டில் சுமார் 5 மணி நேரம் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையிட்ட நிலையில் அவரது வீட்டிலிருந்து பென்ட்ரைவ் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள பாபா ஃபக்ருதீன் தடை செய்யப்பட்ட கிளாபாக் இயக்கத்தில் உறுப்பினராக இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி ஓமலூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி 2 கிலோமீட்டர் தூரம் மௌன ஊர்வலம் சென்று அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் தலைமையில் ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவியும் மரியாதை செலுத்தினர். வேலூர் அடுத்த பெருமுகை பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பின்னால் வந்த லாரி ஒன்று கார் மீது மோதிய விபத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக 3 கார்கள் அடுத்தடுத்து மோதி முன்பக்கம் சேதமானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக கார்களில் பயணித்தவர்கள் சிறு காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த சத்துவாச்சாரி போலீசார் போக்குவரத்தை சீர் செய்ததோடு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள ஐயலூரில் கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் எலும்பு முறிவு வைத்தியசாலைக்கு தனது பேரனுடன் சென்ற வடமுதுறை அருகே பிளாக்கு பகுதியைச் சேர்ந்த கருப்பையா என்பவர் படுகாயமடைந்தார். விபத்து ஏற்படுத்திய கார் மீது பின்னால் வந்த காரும் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் வடமுதுறை போலீசார் மற்றும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பேரறிஞர் அண்ணா 56வது நினைவு தினத்தையொட்டி அதிமுக சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர கழக செயலாளர் பூக்கடை சரவணன் தலைமையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மதுராந்தகம் நகர அம்மா பேரவை செயலாளர் சீனிவாசன், அவைத்தலைவர் வேணு உட்பட அதிமுக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இஸ்ரோவின் 100வது மிஷன் இந்திய நாட்டிற்கே பெருமையான நிகழ்வு என்றும் பாமர மக்கள் பயன்பெறும் பல திட்டங்களை இஸ்ரோ செய்து வருவதாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டியளித்துள்ளார். மேலும் இஸ்ரோவுக்காக பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கியது வரவேற்கத்தக்கது என்றும் கூறினார். அது ரொம்ப எல்லாருக்கும் உள்ள ஒரு இந்திய நாட்டுக்கே உள்ள ஒரு பெருமையான ஒரு நிகழ்ச்சியாகும். நம்ம 1979 முத SLV-3 போச்சு. இது எல்லாரோட ஒரு டீம் ஒர்க் ஆகும். இஸ்ரோவில் உள்ள எல்லாருக்குள்ள ஒரு கூட்டு முயற்சியாக இது சக்ஸஸ் ஆனது ரொம்ப பெருமையான ஒரு செய்தி.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட முயன்ற சிவகுமார், ராஜி, சந்தோஷ், பாலாஜி, அரவிந்த் ஆகிய 5 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள 3.65 கிலோ கஞ்சா மற்றும் 4 ஆண்ட்ராய்டு மொபைல் போன்களை கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 2025 பட்ஜெட் தினத்தில் தங்களுக்கு திருமணம் நடைபெற்றதால் பங்கு சந்தையில் குறிப்பாக தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள் என பதாகைகளை ஏந்தி குடும்ப உறுப்பினர்களோடு ஒன்று சேர்ந்து புதுமண தம்பதிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் இது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஈரோட்டில் தொடர்ந்து வன்முறை நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை இடைநீக்கம் செய்ய வேண்டும், சீமானை தொகுதியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மே 17 இயக்கத்தின் சார்பில் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தின் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெற இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் சோதனை சாவடிகளில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஈரோடு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாகன சோதனையானது நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் காவல் நிலையத்தில் 2 காதல் ஜோடிகள் திருமணம் செய்து பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்த நிலையில் காதல் ஜோடிகளின் பெற்றோர்களை வரவழைத்து குடும்பத்தாரை எச்சரித்து போலீசார் அனுப்பி வைத்தனர். ஒரே நாளில் 2 காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள SS நகரில் 3வது புத்தக கண்காட்சியின் நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே தொட்டம்பட்டியில் செயல்பட்டு வரும் பொன் ஐஸ்வர்யம் தொண்டு நிறுவனம் மற்றும் KAS மெடிக்கல் சென்டர் இணைந்து மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட தயாரிப்பாளர் ராஜா அம்மையப்பன், சலீம் திரைப்பட புகழ் மஸ்காரா அஸ்மிதா, திரைப்பட இயக்குனர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் தொண்டை பகுதியில் ஜல்லிக்கட்டு காளை குத்தியதில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தின் நெஞ்சை பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மேலும் குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதாக விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். கரூர் மாநகராட்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி 100ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இப்பள்ளியின் முன்னாள் மாணவரான மின்சார மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், MLAக்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மதுரை தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளை முன்னிட்டு மதுரை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் அண்ணா திருவுருவ படத்திற்கு மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.